சும்மா சொன்னாங்க. ஸோ இன்ட்ரோ உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ வந்து அப்படி ஸோ ஓகே காய்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் பயந்தீங்கன்னு தெரில. மோஸ்ட் ஆஃப் த பேர் பயந்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இல்லை நான் பயப்பட நல்லா ரொம்ப தைரியசாலிடா, இந்த மாதிரி கேம்லாம் தட்டி தூக்கி கொண்டு போயிடுவேன் அப்படின்னா, அந்த கேம் நான் சல்ட்டாக முடிச்சுடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். ஓகே, இதனால் நான் வந்து நைட்டில் என் பெட்ரூமில் நான் உட்காந்து நான் மட்டும் தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மற்றவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க. கார் பார்க்கிங்களா ஓகேங்களா. நான் மட்டும் நைட்டில் இங்கே இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான கேம் தான். பார்ட் 2 எண்ட்லெஸ் நைட்மேர் ஓகேங்களா. எண்ட்லெஸ் நைட்மேர் 1ஓட பார்ட் 2ங்க. ஓகே, ஷார்ட் கேம் தரலாம். அது ஓகே கருப்பி இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம கேம் மறுபடியும் வருதுன்னு தான் அர்த்தம். ஓகே கைஸ், ஏன்னா இன்னைக்கு சுல்ஃபாரடைன் என்னமோ வருது இருந்ததுல. ஓகே, நம்ம செத்துட்டா மெடிசன் போலுக்கு ஒழிஞ்சிக்கலாம். ஏங்க யாரா ஓப்பன் பண்ணுது? ஏன் அந்த கருப்பி வேறு வர மாட்டேங்குது வழக்கம் போல். ஐயோ பயமாரி இது மக்களே. வெளில போகலாமா இல்லையா? பாருங்க, நான் வழக்கம் போல் பிசினால் இந்த எஸ்ஸை குடிச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. இந்த மாதிரி இதாகிடுச்சுட்டு அப்படியே பண்ணிடலாம். ஆனால் என்ன ஃபோன் நான் வந்து ஒரு ஆப் வச்சிங்களா, ப்ளூ ஸ்டாக்ஸுன்ற ஒரு ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. விளாண்டுட்ருக்கேன். ஸோ தட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னமோ நான் ஃபோனில் விளாட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு பார்க்க இப்படி ஃபோனில் விளாட்ற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நான் வந்து ஆக்சுவலி லேப்டாப்பில் தான் விளாட்றேன். அடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காரிடரில் இருக்கோம். போலீஸ் இங்கே ஏங்க டுப்பு டுப்புன்னு கேட்குது? பேய் வருதோ ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னா. இப்போ நார்மலாக இருக்கும்போது அவனுக்கு இந்த கேட்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு சவுண்டு. நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரி கேட்குது. ஆனால் இப்போ பாருங்கள், கேட்குதா? கேட்குதா உங்களுக்கு? ஏதோ கிளிக் கிளிக் ப்ரிக் கிளிக் ப்ரிக் கிளிக் அப்படின்னு கேட்குது. என்ன என்னமோ சவுண்ட் எந்த இருக்குது? திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி. யாரும் நடந்து வராங்களோ? நாயை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சவுண்டு வைக்காமே திட்ட சவுண்டு கம்மி பண்ணிடலாம். ஆனால் இதில் அப்படியே ஏதோ ஃபோனில் விளாட்ற மாதிரியே தான்டா இருக்குது. லேப்டாப்புன்றது இல்லை. ஓகே, பேர்லாம் இல்லை. ஓகே கைஸ், ஏதாவது இருக்கான்னு பார்த்து பார்ப்போம். இதுவே இல்லையே. இது அப்படியே எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதோ நல்லா இது தெரில, ரொம்ப பயமாக வேறு இருக்குது. ஏன்னா அது இடிக்குது. ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓகே இதோ பிளேடு தந்துருக்காங்க. யாரும் சூசைட் பண்ணுறக்கான்னு வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த பிளேடு. எனக்கு என்னமே புரியல. இன்னும் டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஏதோ ஒன்று குரூப் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது கைஸ்.
என்னென்னு எனக்கு தெரில. சரி நினச்சிட்டு நம்ம கிச்சன் சைடு போயிடலாம். என்னடா அது என்னமோ இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே சரி நல்லாவே சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. அது யாருக்கும் 11th பர்த்டே எனக்கு இந்த 11 என்னமோ இருக்குது. டேசர் பேட்டரின்னு என்னமோ இருக்குது. உள்ள வைத்து விடலாம். இதனால ஐயோ இது பிக்கப்பே பண்ணக்கூடாதுடா. ஓகே டோன்ட் ஃபர்கெட் படி இது ஸ்மால் நோட் பேப்பர் சைல்டுக்கு எதுவும் எழுதியிருக்கான். என்னமோ தெரியுதா? ஓகே கைஸ் திறக்க முடியல இந்த டோரை. ஓகே இதான் நம்ம இருக்கிற இடமா? போலீஸ் ஐடென்டி கார்டு. ஓகே ஹூ ஆர் யூஆ அங்கே தான் போட்டிருக்காடா ஜேம்ஸ் டக்ளஸ்னு. அப்படி என்ன கன்றாவி கேள்விடா அது. ஓகே உள்ளே போய்க்கலாம். இந்த கருப்பி தானே எனக்கு என்னமோ பேய் வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. நந்தில் பட்டு பட்டுன்னு அடிக்குது அப்படிங்கிற கேட்குது எனக்கு. நெஞ்சத்துலலாம் ரொம்ப பயமாக இருக்குது மக்களே. எனக்கு மூச்சு வாங்குது. என்னென்னமோ நடக்குதுன்ற மண்டையில் குழம்புது. அவங்க டஸ்ட்டாக பார்த்தா கூட எனக்கு ஏதோ பேயை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஐயோ ஐயோ. ஓகே வாங்க இந்த அதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த பிளேடு அடுத்து இந்த இதுனது டேசர் பேட்ரி. பிளேடு டேசர் பேட்ரி. பிளேடு இந்த டேசர் பேட்ரி. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறது சத்தியமாக தெரியலையே. சரி வாங்க. நான் பேவே காணோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே ஒழிஞ்சு தான் பேய் வரும். ஒழிஞ்சுப்போம். பேய் வா பேய். ஃபைண்ட் த பேட்ச். இந்த நாயை நம்மளுக்கு எடுத்த தந்தாங்கன்னு தெரில கைஸ் எனக்கு. ஏன்னா இந்த நாய் இருக்குல்ல ஐயோ கீழவா ஓகே இருங்க மறைச்சிக்கலாம். இந்த நாய் எதுக்கு தந்தாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். ஏன்னா அது நம்மளை ஃபாலோ பண்ணி வருதுல்ல. ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ஏதாவது கோலாலயர்வான்னு சொல்லிவிடுது. அவனை பார்த்து இந்த பேய்க்கு தானே இருக்கான் இவன் சொல்லிவிட்டு இந்த நாயும் நம்மளை ஃபாலோ தானே பண்ணி தான் வரும். நம்ம தான் இந்த ஓனர்னால நம்ம சைடே வந்துட்டுருக்கு. அந்த பேய்க்கு போய் கொன்று கடிச்சு பேக்கை கச்சி மூக்கை கச்சி கொண்டா சொன்னால் கேட்க முடியுது. ஆனால் நம்மளை மட்டும் துரத்தி வருதுமோ. எதுக்குன்னு கேட்டால் யூ ஆர் த ஓனர் த நேஷன். யூ ஆர் த ஓனர். நான் நீ சொல்கிற நீ உன்கிட்ட தான் வருவேன். பேய்க்கு காட்டி கொடுப்பேன் அப்படியே சொல்லி இந்த டேக் சொல்லியிருக்கோம். அரே உனைய இது ஸ்டாண்டர்டு மூடில் பேசாமல் கோஸ்ட் மூடாக மாற்றிடலான்னு பார்த்தா கல்றாங்களே. கோட்டு சப்ஸ்கிரைப் இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். காசு கேட்குறாங்கோ. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ. ஸ்டாண்டர்டு மூடியே தருவோம். அந்த பேய் வந்து நம்மளை கொல்றதுக்கு தான் பிளானிங் போகிறாங்க. பிளானிங் ஓகே ஓகே
சரி நம்ம வெளில போயிடலாம். நான் இங்கே நின்று வள குளக்கலன்னு பேசிட்டு இருந்தேன்னா கேமில் முடியுதே. ஓகே இந்த பாருங்க மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கேன் மேக் அ சேன். என்ன மெடிசன்ரா அது? ஒன் செகண்ட்ரா பேயை கூப்பிடுவாங்க. இப்போ பேயை கூப்பிடுவாங்க. கருப்பி நீ காட்டி விட்டு கொடுத்த அவனை கொண்டிருப்பேன் கருப்பி. நீங்களாம் பேயை பார்த்து நம்ம நான் சாரிகாமா டிவி ஷோ பார்க்கலாம். டான பேய் எப்படி வருதான்னு பாருங்கோங்கோ. பேய் அட நாயே பேய் நாய் வா எங்கடா போச்சு அந்த மண்டை பையாலி. பேயே நாயே வாயே பாயே வா பேயே. ஆனால் அந்த பேய் வரவே மாட்டேங்குது. கண்ணாடி பார்த்தா தான் பேய் வருமோ? கண்ணாடியில் பேய் தெரியுதுதான் பாப்பா. அடுத்து பேய் எங்கன்னே தெரில கைஸ். கொலை பண்ணுதே தலலாலிலா. பேய் வரப்போதா இல்லையா? ஹலோ பேய் எங்கே இருக்கிறோம்? இங்கே என்னங்க அந்த பேய் வரவே மாட்டேங்குது. சரி நாத்த பிடிச்ச பேய் வருமா? வரவே மாட்டேங்குது. இந்த நாய் தான் வருது, அந்த பேயை வர மாட்டேங்குது. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? வெளில போயிட்டு பேயை கூப்பிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே ரெட்டாக இருக்குது. வீட்டோட போயிடுச்சோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த பேய் நான் அப்போருந்து தேடிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குது. ஏன் எல்லாத்துக்கும் முடிஞ்சு கிழிக்கிச்சு இருந்தது பேய்? வீட்டுக்கு வந்தது இல்லாமல் ஓடி போயிடுச்சு கிழிக்கிச்சிட்டு. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் எனக்கு எப்படி விளாடணுன்னே தெரில. இதுன்னு இரும்பா ஓகேங்களா? அதனால நான் வந்து சுற்றிக்கு போகிறேன், ஒளிகிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், என்ன பண்ணணுன்னே தெரில கைஸ். அதனால் நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பாட்டில் மீட் பண்ணலாம். இந்த கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த பாட்டுக்கு பெரிய வியூஸ் போகாது. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. ஒட்டி கூட அப்படி ஒன்றுமே நடக்கலாம் இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் டொட்டாயின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தான் நான் வந்து சொல்கிறேன். என்லாஸ் நைட் மேலே சொல்லிட்டு மற்ற இதெல்லாம் பார்த்து வந்து நடக்கலாம் சொல்லி அந்த வச்சு அவங்க பண்ணதை வச்சு நம்ம புதுசாக பண்ணி ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஓகே பாய்.